என் தங்க பிள்ளையே, இதை கேட்கும் நொடியே உன் மனதை நோகடித்த ஒருவர், உன் மனதை சிதைத்த ஒருவர் உன்னை தேடி வந்து அங்கு மன்னிப்பு கேட்கப் போகிறார். இன்று இரவுக்குள்ளே கேட்டுவிடு. உனக்கான அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரத்தான் போகிறது. எந்த ஒன்று உனக்கானதாக இருக்கிறதோ அது உன்னை தேடி வரும். எந்த ஒன்று உனக்கு தருவேன் என்று நான் சொன்னேனோ அதை நான் உனக்கு தருவதற்கு வந்திருக்கின்றேன். உன்னை பாடாய்படுத்திய பிரச்சனைகளை வதைத்து கொண்டே இருக்கின்றது. உன் மனதில் சிறு துள்ளி போல அரித்து கொண்டே இருக்கின்றது. அதை பற்றி இப்பொழுது உன்னோடு பேசத்தான் வந்திருக்கின்றேன். அங்கு வில் அதிகமாக வளைந்து கொடுத்தே இருந்தாலும் உடைந்துவிடும். வளையாவிட்டாலும் உன் மனம் சிதைந்துவிடும். அப்படித்தான் உன் வாழ்க்கை இப்பொழுது சென்று கொண்டு இருக்கின்றது. நான் என் வாழ்க்கைக்காக என்ன செய்ய போகிறேன் என்று ஒரு புறம் எதிர்காலத்தை பற்றிய பயமும், இன்னொரு புறத்தில் நிகழ்காலத்தில் இந்த விஷயங்கள் எல்லாம் என் கண் முன்னால் இருந்து கொண்டு இருக்கின்றதே, இதை எப்படி நான் செயல்படுத்த போகிறேன் என்று நிகழ்காலத்தை பற்றிய பயமும் நீ அங்கு நினைத்து கொண்டே இருக்கின்றாய். போகிற போக்கில் எப்படி முடிவு வரப்போகிறது என்று சில சமயம் மனம் போன போக்கிலும் சென்று கொண்டிருக்கின்றாய். என் பிள்ளையே, உனக்கானது ஒன்று எழுதப்பட்டது என்னிடத்தில் இருக்கும் பொழுது நீ எதற்காக வருத்தப்படுகிறாய்? கேள்வி என்று ஒன்று இருக்கும் பொழுது அதற்கான பதில் இருக்கத்தான் செய்யும். ஆனால் நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா? அந்த பதிலானது உடனே கிடைக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கின்றாய். இப்பொழுதே இந்த நொடியே இதை கேட்கும் பொழுதே எனக்கு கிடைத்தால் இவ்வளவு அழகாக இருக்கும் என்று யோசிக்கிறாய். என் பிள்ளையே, நீ ஒன்றை மறந்து விட்டாய். ஒரு சிறு குழந்தை வளர்ந்து அது நடப்பதற்கு எத்தனை எத்தனை படிநிலைகளை அங்கு ஏறி கொண்டு இருக்கின்றது. பிறந்தவுடனே அது நடக்க ஆரம்பித்து விடுகிறதா என? இல்லைதானே. பிறந்து தவிழ்ந்து ஊந்து முட்டி போட்டு நடந்து அதன் பிறகுத்தான் அதன் ஓட்டத்தை ஆரம்பிக்கிறது. ஆனால் இந்த படிநிலைக்குள் அதில் படாத பாடுபடுகிறது, கஷ்டங்களை அனுபவிக்கின்றது, கீழே விழுகின்றது, இரத்தமும் சில நேரங்களில் வருகின்றது. அத்தனையும் தாண்டிதான் அதற்கான உச்சத்தை அடைந்து கொண்டு இருக்கின்றது. அது போலத்தான் நாம் வாழ்க்கையின் யதார்த்தமான நிலையும். மற்றவர்கள் என்ன வேண்டுமானாலும் நம்மை பற்றி பேசற்றும். ஆனால் நாம் நமக்கான விஷயத்தை அடைவதற்கு நாம் எடுத்துக்கொண்ட முயற்சியின் அளவை பொறுத்துதான் வெற்றி நம் கைகளுக்கு வந்து சேரும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்காகத்தான் ஒவ்வொரு நிலையாக நீ ஏறிக்கொண்டு இரு என்று உனக்கு நான் வழிநடத்தி சென்று கொண்டே இருக்கின்றேன். உன் முன்னேற்றத்தை அடைய முடியாது என்று, உன்னால் முடியவே முடியாது என்று இங்கு யார் ஒருவர் சொல்கிறார்களோ அதையெல்லாம் தாண்டி நீ வெளியே வந்து விடு. உனக்கான வாழ்க்கையை ஆரம்பித்து வைப்பது இந்த வராகி தாயாக இருக்கும் பொழுது, உனக்கு விடை கொடுக்க இந்த தாய் வந்து இருக்கும் பொழுது நீ மனதில் சிறிதும் தளர்ந்து விடாதே. என் பிள்ளையே, உன் வெற்றிக்கான இந்த தருணத்தில் உனக்கு உன் கூடவே யாரும் இல்லை என்று நீ யோசிக்கிறாய். நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உதவி செய்தால் கூட அழகாக இருந்து கொண்டு இருக்கும் என்று நினைக்கும் பட்சத்திலே அதை கூட செய்வதற்கு யாருமே இல்லையே என்று நினைக்கிறாய். என் பிள்ளையே, உனக்கான உதவியை உனக்கு நான் செய்து தருவதற்கு தானே வந்திருக்கின்றேன். எல்லா விஷயத்திற்கும் இங்கு கஷ்டங்கள் வருகிறது, சுமைகள் இருக்கிறது, பாரங்கள் இருக்கிறது என்று நீ நினைத்து கொள்ள வேண்டாம். கஷ்டங்கள் வருகிறது என்றால் அது தமக்கான இன்பத்தையும் சேர்த்து கொண்டுதான் எடுத்து வருகிறது. கவலைகள் வருகிறது என்றால் அடுத்து வருகின்ற நிகழ்வுகளில் நமக்கு பெருமகிழ்ச்சி காத்திருக்கிறது என்றுதானே அர்த்தம். எந்த நொடியிலும் உனக்கான மாற்றத்தை தருவதற்கு இந்த வராகி தாய் உன்னை தேடி வந்து கொண்டு இருக்கின்றேன். நீ உனக்கான சந்தோஷத்தை பெற்றுக்கொள் என்பதில் உறுதியாக இரு. உன் கலங்கிய மனதிற்கு விடை கொடுக்க இந்த தாயான நான் வராகி வந்து இருக்கும் பொழுது எந்த பிரச்சனை எப்படி உன்னை சூழ்ந்து நின்று அடித்தாலும் அத்தனையும் அடித்து நொறுக்கிவிட்டு உனக்கான மனப்பக்குவத்தையும் உனக்கான நம்பிக்கையும் தருவதற்கு இந்த வராகி தாய் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் மனம் கலங்காதே. உன் தவறுகளை எல்லாம் இங்கு சுற்றி காட்டி ஒவ்வொருவராக இங்கு குறை சொல்லி கொண்டு இருக்கின்றார்களே, இதிலிருந்து நான் எப்படி மீளப் போகிறேன் என்று நீ நினைக்காதே. என் தங்கமே, அந்த மாற்றத்தை எல்லாம் நான் உடனடியாக கொண்டு வந்து உனக்கு சந்தோஷத்தின் வாயிலை அல்லவா அழைத்து செல்ல வந்து இருக்கின்றேன். எந்த ஒன்று உன் கைகள்
கைகளை விட்டு போய்விட்டது என்று நினைத்தாயோ? எந்த ஒன்றிற்காக இவ்வளவு காலம் போராட்டம் நீ அடைந்து கொண்டு இருந்தாயோ அந்த போராட்டத்தை முடித்து வைத்து உன் கஷ்டத்திற்கும் கவலைக்கும் விடிவு காலத்தை கொண்டு வந்து இப்பொழுது நீ கேட்டதை கேட்டபடியே என்னிடம் எதை நினைத்து வந்தாயோ அதை தருவதற்குத்தான் இந்த வராகி தாய் நான் வந்து இருக்கின்றேன். நீயோ எல்லாமே என் தவறை மட்டும்தான் தூக்கி பிடித்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் நன்மையே அவர்களுக்கு விளைவித்தாலும் என்னை புரிந்து கொள்ளாமல் இப்படி செல்கிறார்களே என்று நீ யோசிக்காதே. என் பிள்ளையே, உனக்கான நல்ல காலம் பிறக்கும் பொழுது நீ என்ன எப்படி செய்கிறாய் என்று புரிந்து கொள்ளும் தருணமும் வரும். அதுவரை நீ காத்திரு. உன் கருமாக்கள் எப்போது குறையும் என்று என்னிடம் கேட்டால் அதற்கு பதில் இல்லை அல்லவா? ஏனென்றால் உன் கருமாவை தூக்கி சுமப்பதே இந்த வாராகி தாய் தானே. நான் உனக்கான நல்லதை செய்வதற்காகத்தான் அந்த கருமாவினை நான் தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்றேன். இதோ மற்றவர்கள் குறை சொல்லும் பொழுதும் மற்றவர்கள் உன்னை எப்படியெல்லாம் அங்கு தாக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அப்போதெல்லாம் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் நீ சோதனைப்படும் போதெல்லாம் அந்த கருமாவின் வினை குறைந்து கொண்டே வருகிறது. நீ எதை நினைத்தும் கலங்காதே. ஓய்வெடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டே இருந்தால் கூட உழைத்து கொண்டே அதன் வெற்றியை பெற்றுவிட்ட பிறகுத்தான் உன்னால் ஓய்வெடுக்க முடிகிறது என்று யோசிக்கிறாய். என் பிள்ளையே, நீ எதற்காக போராடுகிறாய்? உனக்காக, உன் வாழ்க்கைக்காகத்தானே. வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறைதான். அந்த வாழ்க்கையை சரியான முறையாக நீ பயன்படுத்திக்கொள். சரியான வாய்ப்பாக நீ பயன்படுத்திக்கொள். உனக்கு பக்கபலமாக இருந்து உனக்கானதை நடத்தித்தர இந்த வராகி தாய் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் மனம் கலங்கி விடாதே. உன்னால் முயற்சி செய்யாவிட்டால் இங்கு ஒன்றுமே நடக்காது. அதனால் என் அருளை பெற்று என் முகத்தை நிலையாக பதிய வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் மிக பெரும் வெற்றியை தருவேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இருந்து கொண்டு நீ நம்பிக்கை கொள்ளும் எல்லா நேரத்திலும் இந்த தாய் இருக்கின்றாள் என்பதை உணர்ந்து கொண்டு உனக்கானதை உனக்கு பெற்றுக்கொள்வதற்கான நல்ல நேரத்தை நெருங்கிவிட்டாய் என்பதில் தீர்க்கமாக நம்பிக்கை கொள். எல்லாம் இங்கு குற்ற உணர்ச்சிகளோடு வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் என்று நினைத்து கொண்டால் நாம் வாழ்க்கையை கடந்து விட முடியாது. தடங்கள் இருந்தால்தான் நமக்கான பாதையில் நாம் அங்கு பயணித்து கொண்டு இருக்கின்றோம் என்று அர்த்தம். என் பிள்ளையே, தினம் தினம் புதிய குழப்பத்தோடு வாழ்ந்து வந்து கொண்டு இருக்கின்றேனே என்று யோசிக்காதே, சிந்திக்காதே. எல்லாவற்றையும் தாண்டி வருவதுதான் வாழ்க்கை. இந்த நிலையையும் என் தாய் எனக்காக அங்கு கடந்து வருவதற்கான உதவியை செய்வாள் என்பதில் உறுதிப்பட தெளிவுபட நீ வைத்துக்கொள். உனக்கானதை சரி பண்ணுவதற்கு இந்த தாய் இருக்கும் பொழுது நீ யாரிடமும் யாசகம் பெற வேண்டாம். இந்த தாயை தவிர இந்த தாயிடம் மட்டும் நீ வந்து கண்ணீர் விட்டழுதாச்சே. இனி உன் கவலைகள் எதற்கு? என்னிடம் வந்து விட்ட பிறகு உன் பிரார்த்தனைகள் என் செவி சேர்ந்த பிறகு நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் அத்துணை பிரச்சனைகளுக்கும் நான் உனக்கு வழி கொடுக்கத்தான் வந்து இருக்கின்றேன். வெற்றி உனக்கு சாத்தியமாக்கப்பட்டு விட்டது. இனி நீ நினைத்ததுதான் பலிக்கப் போகிறது. உனக்காக நான் வந்து விட்டேன். வெற்றி உனக்கு நிச்சயம்தான். ஓம் வராகி தாயே போற்றி.